அவன் கத்தரை துதிக்கல, அந்த அந்த ஜெயத்தை அவன் கொண்டாடுறான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஜெயத்தை கொண்டாடணும்? நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணாங்க. 1, ஜனங்கள் எல்லாரும் மனப்பூர்வமா தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. 2, இந்த 2 காரியத்துக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி? இதுக்கு பேர் தான் பராக். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கணும். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளவர் ஆர்ப்பரிக்கணும். இது ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கணும். இப்ப எல்லாரும் ஆர்ப்பரித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க குடும்பத்தில் இப்படி கர்த்தரை துதிச்சா பேய் வருமா? எப்படி பேய் வரும்? ஏன் பிசாசு வருது வீட்டுக்குள்ள? குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு ஆள் ஒரு மூலையில் போய் உட்காந்து ஜெபிக்கிறது. இந்த ஆள் இங்கே ஜெபிச்சுட்டு இருக்கோம், உள்ள ஒரு ஆள் டிவி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். எப்படி வீட்டுக்குள்ளே பேய் வராமல் இருக்கும்? கர்த்தரை அறிந்த 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, ஒருமனப்பட்டு சோத்திரம். உங்க மனசுல இருக்கிற இந்த ஒரு மனதோட முழு பலத்தோட ஆண்டவரை துதிச்சு பழகுங்க. சபைக்குள்ள வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு மனமும் கர்த்தரை உயர்த்துகிற அந்த சத்தம், முழு பல சத்தமும் இருக்கும்போது கர்த்தரங்க கடந்து வருகிறார். பராக், அதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கு, அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கு நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாரும் இப்படிதான் என்னை துதிக்கணும் ஒரு முறை வச்சிருக்கார் அவர். அப்படி நீங்க கொண்டாடி பாருங்க. சின்ன சின்ன ஜெயத்தை நீங்க கொண்டாடுங்க, பெரிய பெரிய காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துல ஜெயம் கிடைச்சா சிலருக்கு அதுல சந்தோஷம் இல்லை, அதுக்காக கர்த்தரை துதிக்கிறது இல்லை. ஒரு நாள் நாங்கள் ஃபெய்த் ஹோமில் ஒரு குறிப்பிட்ட பாய்ஸ் நாங்கள் தங்கி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஃபெய்த் ஹோமில் காலையில் எழும்பி எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்க. அப்போ ஒரு டீ குறைஞ்சிருச்சு. அப்போ அதில் ஒரு சகோதரன் சொன்னார், டீ இல்லையே. அப்போ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அக்காமார்கள்ட்ட போய் திரும்பி டீ இப்போ கேட்குறது அப்படி கூச்சப்பட்டுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு டீ கொடுத்துருவோம் அப்படி சொன்னோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், டேய் நீ டீக்காங்க ஜெபம் பண்ணுண்டா அப்படி சொன்னார். அப்போ உடனே ஒருத்தர் இன்னொரு வசந்த் எடுத்து சொன்னார், என்னத்தை உண்மோ என்னத்தை குடிப்போம், இதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் எதுக்கு டீக்காங்க ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு. நாங்கள் எல்லாரும் பசங்க தான், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி பேசிகிட்டு இருக்கோம். என்னத்தை உண்மோ என்னத்தை குடிப்போம் கேட்டிருக்கு, அப்புறம் எதுக்கு டீக்காக ஜெபம் பண்ணணும்? அப்போ அவர் சொன்னார், இந்த டீயும் கூட ஆண்டவர் தான் உனக்கு தராரு, நீ அவர்கிட்ட கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். இதை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் பெரிய பெரிய காரியத்தை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வ? இன்னைக்கு அவர் யூகேல இருக்காரு. போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பரை கொடுத்தாரு. இந்த நம்பரை யாராவது பசங்க வந்தால் நீ போட்டு சர்ச் பண்ணிப்பாரு, அந்த நம்பரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டை நான் வாங்க போகிறேன், எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் லண்டன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. எங்கள் கூட ஒரே பையில படுத்துருந்தோம். கர்த்தர் உயர்த்தலையா? சின்ன சின்ன காரியத்தை கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பென்சில் வாங்கினா உடனே போய் வாங்கி கொடுக்காதீங்க, நீ ஜெபம் பண்ணு, அப்போ ஏசப்பா தருவார். பென்சில் கிடச்சிருச்சா, நீ நன்றி சொல்ல உட்காந்து. நீ பென்சிலுக்கு நன்றி சொன்னா தானே பேனா கிடைக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துல உள்ளது எடுத்துக்கொள்ளப்படுமே. கர்த்தரை துதிக்கிறவங்க பெரிய பெரிய காரியத்துக்காக மட்டும் இல்லை, சின்ன சின்ன காரியத்துக்கும். அவன் சொல்றா அந்த இடத்துல பாடும்போது, கர்த்தர் யுத்தம் செய்தது மட்டும் இல்லை, ஜனங்க மனப்புறமா ஒப்பு கொடுத்தனால தான் அந்த யுத்தம் நடந்துச்சு, அதுக்கும் நீ நன்றி சொல்லு. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல தவறுகிறது நல்லதான், பெரிய பெரிய காரியத்துக்கு கூட நன்றி சொல்ல முடியல. கர்த்தரை துதிக்கு இந்த பராக்குன்னு சொல்லும்போது ஒருமனப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு நிறைய பேர் ஜெபிச்சு சாப்பிட்றதே இல்லை. இந்த இடத்துல சொல்லுங்க, பெரிய பெரிய கர்த்தருடைய வருகை குறித்து உபதேசத்தை குறித்து பேசுகிறோம். ஆண்டவரே இந்த தந்த ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல் மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மற்றவங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லையே. தட்டை எடுத்த உடனே எனக்கு என்ன இதுதானா, முறுமுறுப்போடு தான் தட்டில் கை வைக்கிறது. எப்படி ஆண்டவர் உங்களை வயிறு நிரம்ப தர முடியும்? கஞ்சி குடிக்கும் போது கத்தாவே திருப்தியாய் போசித்தீர், பிரியாணி தந்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பராக். சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆண்டவரை துதிச்சு பழகுங்க. என் வாழ்க்கையிலேருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம்.
ஃபெய்த்தோமில் வந்து ஊழித்து போகணும்னு தங்கியிருக்கிறேன். அப்போ காலையில் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து நான் ஊழித்துக்கு போகிறது சரி, ஆனால் நீ இப்போல்லாம் போகக்கூடாது, இன்னும் சில வருஷங்கள் நீ இங்கே தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டார். சரி, அப்போ ஃபெய்த்தோமில் தங்கியிருந்து ஊழித்துக்கு போகிற பையன் தான், ஆனால் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். இப்போ என்னுடைய ஜாபெல்லாம் அங்கே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த உடனே ஒரு சின்ன வேலையை வந்து ஒரு விசுவாசி மூலியமாக பாஸ் வாங்கி கொடுக்குறாரு, சும்மா பேருக்கு ஒரு வேலைக்கு போட்டோம் அப்படின்னு. அப்போ அங்கே தரக்கூடிய வருமானம் வந்து என்னோடய செலவுக்கு பத்தாது. அப்போ அநேக நேரம் காலையில் வந்து டைகர் பிஸ்கட் தான் எனக்கு சாப்பாடு. காலையில் இந்த ஊழியக்காரங்க ஜபத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு சமைச்சு கொடுக்க முடியாது, நான் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். சில நேரங்களில் நைட்டு கொடுக்குற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அது புது அனுபவமாக இருந்ததுனால பயங்கரமான கசப்பு, வாமிட் வந்துருச்சு. அதனால நான் ஒரு நாள் அப்படி பழைய கஞ்சி சாப்பிட்டதில்லை. அப்போ நைட்டு ஊற்றின சாப்பாட்டில் அப்படி உப்பு கூட கிடைக்கல, உப்பு கேட்க முடியல. ஆனால் நான் உப்பு இல்லாமல் தண்ணி ஊற்றி சாப்பிட்டேன்னா ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அப்போ அதனால அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த பழைய சாப்பாடு கூட சாப்பிடாம எனக்கு இருந்த பைசா கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு நான் டெய்லியும் ஒரு பாக்கெட் டைகர் பிஸ்கட், பஸ்ஸுக்கு போக 3 ரூபா, வர 3 ரூபா, 6 ரூபா. அப்போ மீதி இருக்கிற 4 ரூபாயில் 3 ரூபாய்க்கு டைகர் பிஸ்கட்டு, ஒரு நாளைக்கு 1 ரூபா சேவிங். இப்படி நான் டெய்லியும் காலையில் வந்து ஒரு டைகர் பிஸ்கட், இப்படி நான் டைகர் பிஸ்கட் வாங்குறதுனால அந்த கடைக்காரன் பார்த்து ஒரு பெட்டியை வாங்கி வச்சுட்டாரு. தம்பி டெய்லி வாங்குறதுனால உனக்காக ஒரு பாக்ஸே வாங்கி வச்சுட்டேன். எத்தனையோ நாள் காலையில் டைகர் பிஸ்கட் தான். 10 ரூபா மதியானம் சாப்பாட்டுக்கு. சில நேரம் அந்த சாப்பாட்டுக்கு அந்த பைசா இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா, வேலை செய்கிற நேரத்தில் நான் லஞ்சுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். சொல்லிவிட்டு போய் பேக்கரியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவேன். அது கூட கிடைக்காது, 10 ரூபா கூட இருக்காது. நைட்டில் வந்தால் ஃபெய்த்தவங்களும் அக்கா பாருங்க திருப்தியாக சாப்பாடு தருவாங்க. காலையிலையும் மதியானத்துக்கும் சேர்த்து சாப்பிட்ருவேன். நைட்டில் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவேன் ஃபெய்த்தவமில். ஆனால் மதியானம் எத்தனை நாள் சாப்பிடாம இல்லாமல் இருந்தேன். அப்படி சில நாள் கிடச்சி அந்த 10 ரூபா வச்சு சாப்பிட போனால் இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தா வரன்னு அழுக்கு சாக்கடைக்குள்ளே நின்று அவன் தான் செஞ்சு கொடுக்குறான். அங்கே தான் 10 ரூபா. அந்த இடத்துல போய் நின்று சாப்பிட்டா அந்த சாக்கடை பார்த்து வாமிட்டு வருது. ஒரு நாள் அழுதுகிட்டே நான் சொல்லிட்டே சாப்பிட்றேன், திருப்தியாக நீங்கள் என்ன போஷிச்சபடினாலும் உமக்கு நன்றி, திருப்தியாக தந்தீங்களே, இது கூட இல்லாமல் நான் இருந்திருக்கேனே, இதை தந்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்படி சொல்லி சாப்பிட்டேன். கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு நான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காதது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்ன ஆசைப்பட்டனோ அத்தனை எனக்கு கிடச்சிருக்கு. ஏசப்பா ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு. எதுவுமே எனக்கு கிடைக்காம இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் சாப்பிடுவேன்னு. கர்த்தர் அதெல்லாம் எனக்கு தந்தார். அந்த கொஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பழவுங்க, அதுதான் பராக். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல தவறுன ஒரு மனுஷன் ஒரு நாள் வாழ்க்கையில் திருப்தி அடையவே முடியாது. அவன் விருத்தி அடையவே முடியாது. இல்லாதவன் எவனோ அவனிடத்துல இருந்து உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நான் கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா என்னை கேட்கத்தான் செய்கிறாங்களே தவிர எனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன நடத்தின ஆண்டவர் ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? ஏன் உங்களால் கொஞ்சத்துக்கு நன்றி சொல்ல முடியல? 1000 ரூபா கிடைக்கல, 1000 ரூபா கிடைக்கல, 1000 ரூபா கிடைக்கல, நீ அதில் துக்கப்படுறீங்க. 100 ரூபாக்கு தந்தீங்களா ஆண்டவரே, இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த 100 ரூபாய்க்காக உமக்கு நன்றி, அந்த 100 ரூபாவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏன் சொல்ல முடியல? பராக். நேரம்ல அதனால அடுத்த பகுதி கடந்து போகிறேன். அடுத்து டோடா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. டோடா, TODA. அதை பார்க்கறதுக்கு முன்பதாக இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். டிஹைலா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. டிஹைலா, TEHILA, டிஹைலா, டிஹைலான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிஹைலான்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் இது கர்த்தரை துதிக்கிறது தான். எப்படின்னா அவரை வர்ணித்து புகழணும். ஆண்டவரை வர்ணித்து புகழணும். இப்போ மற்ற சபைகளில் இந்த டிவி சேனல்லாம் பாருங்கள், ஆசீர்வாதம் டிவி, இதிலெல்லாம் பார்த்தா அவங்க இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 சொல்லி போடுவாங்க. அது நான் வர்ணித்து புகழ்றது ஆண்டவரை. டிஹைலா அப்படின்னா ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவரை வர்ணிச்சு 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 நம்ம புகழணுமா? அதில் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறானா? நம்ம ஒரு மனுஷனை புகழலை, ஆண்டவரை புகழ்கிறோம். அப்படி புகழ்ந்து பேசும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு பாருங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை இருக்கா? சோத்திரன்றதை தவிர மனம் திறந்து வர்ணிச்சு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா நம்மளால? மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வார்த்தைங்களால ஆண்டவரை புகழலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அவருடைய புஸ்தகத்தை நான் வாங்கி வச்சிருந்து ரொம்ப நாளாக ஸ்தோத்திரம் பண்ணேன் ரட்சிக்கப்பட்ட புதுசில்.
ஸ்தோத்திர பலிகள் 1000 என்ற சாம் ஜபத்திரி அவர்கள் எழுதின அந்த புக்கில் இருந்து தான் அவங்க எடுத்து அந்த டிவியில் போடுறாங்க. அந்த புக்கை நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வாங்கி அதை சோத்திரம் பண்ணியிருக்கேன். சில காரியங்கள் இப்போ எனக்கு மனசில் இருக்குது, அந்த ஞாபகம் அது மறக்கல. அப்போ அதை சொல்லி ஆண்டவரை சோத்திரம் பண்ண, அவனை வர்ணிச்சு சோத்திரம் பண்ணி, இருக்கிறவராக இருக்கிறவரே, பரிசுத்துல மகத்துவம் உள்ளவரே, தூயவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, இப்படி வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? சும்மா சோத்திரம் அது மட்டும் இல்ல, வார்த்தைகளை சொல்லி அவரை புகழணுமா? இதுக்கு பேர் தான் டிகைலா. இந்த ஜனத்தை இனக்கென ஏற்படுத்தினேன், இப்படி அவர்கள் என துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தீர்மானம் செய்யுங்க. ஒரு மனுஷன் போய் தற்பொழிவுக்காக ஏன் நம்ம முகஸ்துதி செய்யணும்? யூதாவில் வாசிக்கிறோம், பதவிக்காகவும் பெருமைக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் மனுஷனை தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யக்கூடிய இந்த கடைசி நாட்கள்ல சபைக்குள்ளையும் பேருக்காக புகழுக்காக பதவிக்காக தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யக்கூடிய அனுபவம் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கும் போது, ஒரு ராஜாதி ராஜாவை, நம்மை சிருஷ்டிகரை வார்த்தையினால வர்ணிக்க முடியாத அவருடைய மகத்துவத்தை ஏன் நம்ம சொல்லி வர்ணிக்க கூடாது? டிகைலா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நேரமில்லா நிமித்தம் அடுத்த பகுதி கடந்து போகிறேன். இந்த யாடா என்று சொல்ல வார்த்தைக்கும் கூட சில அர்த்தங்களை சொல்லுகிறேன். யாடா டிகைலாக்கு அடுத்து யாடான்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு முதலாவது அர்த்தம் கைகளை உயர்த்தி அவரை துதிக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, சகோதரர்களே, நீங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ராக்காலங்கள்ல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அவருடைய ஊழியக்காரர்களே, உங்களுடைய கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை துதிக்கிறது சும்மா இல்ல, கைகளை உயர்த்தி துதிக்கிறோமா, அதுக்கு பேரு தான் யாடான்ற அதோட அர்த்தத்துக்கு. கைகளை உயர்த்துதல், இதோடைய அர்த்தம் என்ன? மகிமை உமக்குரியது, அதை உமக்கே செலுத்துகிறேன். முதலாவது அர்த்தம் மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறது. தாவீது சொன்னான், இவ்வளவு திரளான பொன்னையும் வெள்ளியும் நான் தேவனுடைய ஆலயத்துக்காக சவதரித்து வைத்திருந்தேன், இவையெல்லாம் நீர் எங்களுக்கு தந்தது, அதை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னான். நாம் போட்டிருக்கிற வஸ்திரம், கொஞ்சம் கவனிங்க, நீங்க பைபிளை திருப்ப வேண்டாம், நான் சொல்றதை கவனிங்க. நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் கர்த்தர் தந்தது, நம்ம கையில் இருக்கிற பணம் கர்த்தர் தந்தது, சரீரத்தில் இருக்கிற சுகம் கர்த்தர் தந்தது. நம்ம சம்பாதித்து அதை வாங்கின, வீடு வாங்கின, காரை வாங்கினு சொல்லலாம், சம்பாதிக்க பலன் தந்தது கர்த்தர். இப்படி இருக்க நாம் அனுபவித்தது, அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்டதும் அனுபவித்ததும் இவைகள் எல்லாம் அவரால் உண்டானது. அதனுடைய மகிமையை அவருக்கே நாம் செலுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது, இது உமக்குரியது ஆண்டவரே, அதை உமக்கே செலுத்துகிறேன். தாவீது சொன்னான், இவைகளெல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினோம், அதை உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். 10 ரூபா காணிக்கை கொடுக்கிறோம், அது உங்க காணிக்கை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு தந்தது, அதை கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. சம்பாதிக்க பலன் தந்தது கர்த்தர், கர்த்தருக்குரியது, அது கர்த்தர் தந்தது, அதை கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப கர்த்தர் கரங்களை உயர்த்துது என்று சொல்லும் போது அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மகிமை உமக்குரியது. ஏரோது ராஜா குறித்த நாளில ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்த தவறும் போது கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுத்து இறந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன் என்று நாம் வாசிக்கிறோம். மகிமை கர்த்தருக்குரியது, அதை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியாளாகி அவங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கும்போது அந்த மகிமை கர்த்தருக்குரியது, அந்த மகிமையை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு அதோடைய நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்போது அந்த மகிமை கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு தான் செலுத்தணும். நான் என் பிள்ளைய வளர்த்தேன், நான் என் பிள்ளைய பாதுகாத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் செய்தோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த மகிமையை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். நான் செய்தேன், நான் பேசினேன், நான் நடந்தேன் இப்படி சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அந்த மகிமை கர்த்தருக்குரியது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட சகலத்துக்கும் உள்ள மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் கைகளை உயர்த்துகிற அனுபவம். 2வது கைகளை உயர்த்துதல் என்று சொல்லும்போது நம்மை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்றது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் ஒருத்தரை கொலை செய்ய வருகிறான் என்று சொன்னா கையில துப்பாக்கி கையில் வச்சிருக்கான், நான் உன்னை ஷூட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே 2 கை மேலே தூக்குறான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்னை கொன்றாத. கை 2 மேலே தூக்கிட்டான். தயவுசெய்து என்னை கொன்றாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுதான் அப்படி
கர்த்தரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், எனக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கணும். அதுதான் யாடாவுடைய அர்த்தம். அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையோ நம்மையோ தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு தாயின் தகப்பனும் என்றைக்கு தன்னுடைய பிள்ளையை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அது வரைக்கும் நீங்க தான் உங்க பிள்ளைக்கு கிரியை செய்துட்டு இருப்பீங்க. என் பிள்ளைய உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் பார்த்துக்கொள்ள ஆண்டவரே, அவ்வளவுதான். இனி அடிக்க கை நீட்டாத, தோளுக்கு மேல வளர்ந்தவனை எதிர்த்து நிற்காத, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் செய்யட்டும் அந்த வேலையை. அந்த விசுவாசத்தோடு நீங்க கை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களை கர்த்தர் நடத்துவார். யாடா, நான் நேரம் இல்லாத நிமித்தம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக டோடா, TODA என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த நாட்களில் இதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல அதிகமாக எதிர்பார்க்கிறார். டோடா, TODA. இதோட அர்த்தம் என்ன என்று சொன்னால், சூழ்நிலைகள் விகற்பமாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் முரண்பாடாக இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம். இதுக்கு பேர் தான் டோடா. கை நிறைய சம்பாதிக்கும் போதல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கர்த்தாவே நீர் என்னை திருப்தியாய் போஷித்தபடினாலும் உமக்கு சோத்திரம். பரிசுத்தவான்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் தான் செய்தாங்க. 2 உதாரணத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் இதை உபதேசமாக உங்களுக்கு சொல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்கள் மனசில் பதியுன்றது, நீங்கள் கிராமத்தை சார்ந்தவர்களுக்காக நான் இப்படிப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதலாவது 2 பரிசுத்தவானுடைய அனுபவத்தை குறித்து சொல்கிறேன். பாஸ்டர் KC வர்கீஸ் அவர் ஒரு மலையாளி. அவர் நம்முடைய ஊழியத்தில் அடையாறிலிருந்து ஆந்திராவுக்கு ஊழியம் செய்யும்படியாக முதல் தடவை அனுப்பப்படுகிறார். ஆந்திராவில் நம்ம சபை இல்லை, அங்கே முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி மலையாளம் மட்டும்தான் தெரியும். ஏதோ தமிழ்நாட்டில் இருந்தனால தமிழ் புரியும், அரைகுறையாக தமிழ் பேசுவார். இப்போ இவர் போய் அந்த விஜயவாடா அந்த இடத்துல இறங்கிட்டார். ஒரு பெரிய பாலம், யாருக்கும் தமிழ் தெரியல, இவர் பேசுறது யாருக்குமே புரியல. அந்த பாலத்துக்கு அடியில் தங்கிறதுக்கு இடம் இல்லை, மாற்றி போட்டுக்க ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. திரும்பி ஊருக்கு போகிறது கையில் பணம் இல்லை, வர்றதுக்கு மட்டும்தான் பணம். விசுவாசத்தோடு அந்த இடத்துல போய் இறங்குறார். அந்த பாலத்துக்கு அடியில் போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே பல விதமான குடிகாரன், பிச்சைக்காரன், பல கொலைப்படி பண்ணுறவன், இவங்கெல்லாம் அந்த பாலத்துக்கு அடியில் இருக்காங்க. இவர் அங்கேயே 7 நாள் படுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, யாருக்கிட்ட என்ன சொல்கிறது? இப்போ மாதிரி ஃபோன் இல்லை, இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபோன் அடிக்க முடியாது, ஒரு வசதி இல்லை, அப்படியே கிடக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்படத்தில் தந்தார். அந்த விசுவாசத்தில் அவர் ஒரு வார்த்தையை எழுதினார். இப்போ அவர் இருக்கிற இடம் பிச்சைக்காரங்க மத்தியில், குளிரில், பனியில், ஒரு பாலத்துக்கு அடியில் கிடக்கிறாரு. ஆனால் அவர் எழுதுறாரு, அடவி தருக்களின் இடையில் ஒரு நாரகம் என்னும் வண்ணம் விஷத்தரின் நடுவில் காணுனே அதிசிரேஷ்டனாம் இயேசுவினே. அவர் அர்த்தம் என்னன்னு சொன்னால், பரிசுத்தவான்கள் நடுவில் இதோ இயேசுவை பார்க்குறேன், அப்படிப்பட்ட ஒரு மகிமையான நகரத்தையும் நான் காண்கிறேன். அதை பார்த்து வாழ்த்துமே என்ற பிரியனே, ஜீவ காலமெல்லாம் ஈமொரு யாத்திரையில் நன்றியோடே பாடுறேன். நான் இந்த உயிருள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை நன்றியோடு துதிப்பேன் ஆண்டவரே. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிச்சைக்கார மத்தியில் இருக்கிறாரு, தண்ணி கூட குடிக்க இல்லை, சரீரம் பலவீனப்பட்டுட்டே இருக்கு. அப்போ பாடுறாரு, ஒரு மகிமையான நகரத்தை நான் பார்க்குறேன், பரிசுத்தவான்கள் மத்தியில் நான் நிற்கிறேன், அதை பார்க்குறேன், அதை நினச்சி என் உயிருள்ள நாளெல்லாம் உண்மை துதிக்கிறேன். நம்மளால முடியுமா? இதுதான் இந்த ஜீவியத்துடைய ரகசியம். கர்த்தரை துதிக்கிறோடைய அனுபவம் இதுதான், டோடா. சூழ்நிலைகள் விகற்பமாக இருக்கும்போது ஒரு மகிமுள்ள நகரத்தை பார்க்கறது. பாஸ்டர் Tயோட வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கூட அவர் பிரசங்கத்தில் சொல்லி நான் கேட்டது உண்டு. ஒரு பாம்பேயில் இருக்கும்போது ஒரு சின்ன லோக்கலில் சின்ன பிரதராக இருக்கிறார். வாரங்கணக்காக சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சர்ச்சில் கொஞ்சம் விசுவாசிக்கு தான் வருவாங்க, அவங்க ஏழைங்க, யாரும் காணிக்க கொடுக்குறவங்க இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாரு, வாரம் முழுக்க கஷ்டப்படுறாரு. அப்போ 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு சோத்திர ஜபத்தில் ஆவியில் நிரம்பி தீர்க்கதரிசனம் சொல்கிறார், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டார், திருப்தியாக சாப்பிட்டுட்டோம், அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சுத்தமாக சாப்பாடு இல்லை, தண்ணி குடிச்சிட்டு ஈர துணியை கட்டிகிட்டு இருக்காங்க.
தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சாப்பாடு தந்துட்டாரு, திருப்தியா தந்தபடினால சோத்திரம் சோத்திரம். சிஸ்டர்ஸும் கூட சேர்ந்து சோத்திரம் பண்றாங்க. இந்த ஒரு மனமும் கத்தரை துதிக்கிற விதமும் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து கத்தரை துதிச்சாங்க. துதிச்சுட்டு படுத்துட்டாங்க. 12 மணி நைட்டு யாரோ வந்து ஒரு ஆள் கதவு தட்டுறாங்க. என்ன கதவு தட்டி யார் கதவு தட்டுறாங்கன்னு போய் திறந்து பார்த்தா ஒருத்தர் சொல்றார், ஐயா நான் வந்து ஒரு டிரைவர், நான் கேரளாவிலேருந்து வரேன். வர்ற வழியில் என்னுடைய வண்டி ஃபுல்லாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் நம்ம சபை விசுவாசி தான். இப்போ இனி அந்த ஊருக்கு போக முடியாத அளவுக்கு வண்டி இதாகிடுச்சு. இனி இந்த லோடெல்லாம் மாற்றி வேறு வண்டி தான் எடுத்துக்கொண்டு போகணும். அதனால் எனக்கு சாப்பிட்றதுக்காக வழிக்காக நாங்கள் சில காரியங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு எதுவாக, அதெல்லாம் நீ வச்சா வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி நான் கொண்டு வந்துட்டேன்யா. நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு போகிறேன்யா அப்படி சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஜோ பண்ணி நைட்டாங்க தங்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு எழும்பி வாரங்கணக்காக பசி, ஆண்டவர் போசித்தாரே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்கினாங்களாம். இன்னும் சொன்ன சாட்சி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். அரிசி இல்லை. ஒரு பெரியக்கா சொல்கிறாங்க, அடுப்பில் உழவி வச்சாச்சு, அரிசி இல்லை. ஆவில நிரம்பி பாட்டு பாடி சந்தோஷப்படுறாங்க. கத்த போசித்த அப்படின்னால சோத்திரம் சோத்திரம். நாளை தினம் உன்னுட காயன் சிந்தைகளை கவலையற்றாய் மாற்றினதுனால உமக்கு சோத்திரம் இப்படி சொல்லி பாடுறாங்க. பாடி முடித்த உடனே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள், எம்மா இங்கே நான் அரிசி வாங்கி தரணும்னு நான் நேர்ந்துக்கிட்டேன், இந்தாங்கம்மா அரிசின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாரான். எப்படி விசுவாச ஜீவன் செய்த மார்க்கம் இந்த மார்க்கம். இதுதான் டோடா. கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி துதித்து 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 அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கு, சரீரம் முழுவதும் அடி, தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இனி தப்பி பிழப்பன்ற நம்பிக்கை இல்லை. இந்த அடியில் கண்டிப்பாக நீ நம்ம செத்துருவோம், நாளைக்கு நம்மளை கொண்டுருவாங்க, உயிருக்கு நிச்சயம் இல்லை. இன்றைக்கி மறிச்சா நாளைக்கு நேரம் ஆண்டோடத்தில் தான் இருக்க போகிறோம், வேறு வழியே இல்லை. கட்டப்பட்ட நிலவரத்தில் கட்டுக்கள் மத்தியில் கத்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி துதிச்சிருப்பாங்க? நான் நினைக்கிறேன், கத்தர் விடுதலை தந்தபடினால உண்மை துதிக்கிற ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் விடுதலை தந்துட்டீங்க, தலைகீழாக தொங்கிட்டு கத்தரை துதிக்கிறாங்க. ஒருத்தர் இந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடு ராத்திரியில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிங்க. போதும். அவருடைய கால்களை தொழு மரத்துல மாட்டி வச்சாங்க. காலை மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம் என்ன? தலைகீழ தொங்கிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. தலைகீழ தொங்கும் போது கூட அந்த ஒருமனம் போகல. துதித்து கத்தரை பாடி தேவனை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல சில கஷ்டங்கள் வந்தா, நீ போய் ஜெபம் பண்ணு, நீ நான் எதுக்கு ஜெபத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணி என்ன இருக்கு, நீ போய் ஜெபம் பண்ணு. மனைவி ஜெபம் பண்ண கூப்பிட்டா கணவன் வர்றதில்லை, கணவன் ஜெபம் பண்ண கூப்பிட்டா மனைவி வர்றதில்லை. ஆனால் இவங்க 2 பேரும் தலைகீழ தொங்கிட்டு கத்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. சுற்றி இருக்க மற்ற கைதிகள்லாம் அதை கேட்குறாங்க. இங்கே ஒரு வாசனத்தை வாசிக்கிறோம், உட்காவலரை. அது ரொம்ப பாதுகாப்பான இடம், பல அடுக்கு பாதுகாப்பு தள்ளி தான் அந்த உட்காவலரை. அதுக்குள்ளே இருந்து அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கட்டுக்களோட கத்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. கட்டுக்கள் தளர்ந்தது, கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது, அந்த இடம் அசைந்தது. கத்தர் ஒரு பெரிய வேலையை செய்தார். அங்கிருந்தவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்குற தேவ ஜனங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கட்டுக்களும் உபத்திரவங்களும் காவல்களோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த கட்டுக்களோடு கத்தரை துதிங்க. அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கும், உங்களை பக்கத்தில் இருக்கவங்களுக்கும், உங்கள் மனைவிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கட்டுக்கள் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து அதேரியப்பட்டு போகாதீங்க. கட்டுக்களோடு அவங்க கத்தரை துதிச்சாங்க. இதுக்கு பேர் தான் டோடா. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். கத்தரை துதிக்கும்படியாக அவர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கத்தரை துதிக்கிறதுல இருக்கிற மகிமையை குறித்து நம்ம இது வரைக்கும் கேட்டோம். இன்றைக்கி நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். கத்தர் நமக்காக கிரியை செய்யக்கூடிய நேரம் இருக்குது. நீங்கள் விசுவாசிங்க. கத்தர் எனக்காக கிரியை செய்வார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் உங்களை முழங்கால்களை முடக்குங்க. கத்தர் எனக்கு தந்த கொஞ்சத்துக்காக நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி அந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் முழங்கால்களை முடக்குங்க.
சில கட்டுக்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது போல இருக்கலாம். இன்னைக்கு இந்த துதி என்னக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இது ஒரு ஆவி. அந்த ஆவி இருந்தனால தான் சிறைச்சாலையில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஆவி அவங்கள சும்மா இருக்க விடலை. இனி கர்த்தரை அனுபவிச்சு துதிக்க தீர்மானம் செய்யுங்க. கேட்ட சத்தியத்துக்கு அப்படியே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. கர்த்தர் எனக்கு தரக்கூடிய சின்ன சின்ன ஜெயத்துக்கு கூட நான் நன்றி சொல்லுவேன். கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தில் வெற்றியை தருவார். அநேக தோல்விகள் எனக்குள்ளே இருக்குது. இப்போ கூட எத்தனையோ விஷயத்தில் நான் தோற்று போயிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு காரியத்தில் எனக்கு ஆண்டவர் நன்றி, எனக்கு ஜெயம் தந்திருக்காருல, அந்த ஜெயத்துக்கு நன்றி சொல்லட்டும். இந்த தோல்விகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்ல முடியாத அவருடைய அன்பை, சொல்ல முடியாத அவருடைய மகிமையை, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அவருடைய அன்பை நான் இனி சொல்லி சொல்லி துதிப்பேன். பலவிதமான வார்த்தைகளை சொல்லி வர்ணிப்பேன், வர்ணிச்சு அவரை துதிப்பேன். என் கைகளை உயர்த்தி என்ன ஆண்டவரில் ஒப்பு கொடுத்து நான் துதிப்பேன். மகிமை இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டதும் அவர் நாமத்து நிமித்தம் நான் அனுபவிக்கிறதும் இதுக்கான மகிமை அவருக்குரியது. அந்த மகிமை அவருக்கு செலுத்தி நான் அவரை துதிப்பேன். அதரிசனமான அந்த தேவனை விசுவாச கண்களில் கண்டு அவரை துதிப்பேன். நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் உங்களை தொடர்ந்து அழுத்தி கொண்டே இருக்கா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறீங்களா? கர்த்தர் அந்த பகுதியில் ஜெயம் தந்திருக்கிறத நீங்கள் பாருங்க. பிச்சைக்காரங்க மத்தியில் பசியில் பட்டினியில் இருக்கும்போது எனக்காக கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாருன்னு சொல்லி அதை பார்த்து அவங்க துதிச்சாங்க. சோத்ரா 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 சோத்ரா. எவ்வளோ தேவைகள் என் குடும்பத்தில் இருக்கு, எவ்வளோ கடன் கட்ட வேண்டியது இருக்கு. அந்த கடன் நினைச்சாவே எதையும் பாரமாக இருக்கு, என்ன செய்ய போறேன்னு தெரியல. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க தேவை செஞ்சதுக்காக கர்த்தருக்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லுங்க. நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க பிள்ளைகளை குறித்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கா? என் பிள்ளைய கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துறேன். கர்த்தர் தந்த பிள்ளை அது கர்த்தர்கிட்டே நான் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தந்த பிள்ளை அது கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துறேன். அவர் என்னை நடத்தட்டும், அவர் என் பிள்ளைங்களை நடத்தட்டும் சொல்லுங்க. சோத்ரா 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 சோத்ரா. எந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக நாம் இப்ப கடந்து வருகிறோம். பாவம் என்பது ஒரு கட்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவை கட்டினது போல பாவம் ஒரு கட்டா உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த லௌகீகத்தை குறித்த ஆசை இச்சைகள் ஒரு கட்டாக உங்களை கட்டி இருக்கலாம், அல்லது சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு கட்டாக உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சில மனுஷர்கள் நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பினது நிமித்தம் அது ஒரு கட்டா நம்மளை கட்டி வைத்திருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பொல்லாத அசுத்த ஆவிகள் பிசாசுடைய போராட்டம் ஒரு கட்டை போல நம்மளை கட்டி வைத்திருக்கலாம். தேவையில்லாத கவலைகளும் பாரங்களும் ஒரு கட்டை போல நம்ம கட்டி வைத்திருக்கலாம். ஆண்டவரோடு கூட நடக்க விடாதபடி நம்முடைய கால்களை தொழுமரத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல என்ற ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று நான் காண்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால்களை முடக்குங்க.
ஷதரபா கத்துடா. அப்போஸ்தலருடைய காலத்துல தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் அவர்கள் கரத்தினால அனுகிரகம் பண்ணின இயேசு இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஷதரபா கத்துடா பதரபா கத்துடா. நீங்க விசுவாசமும் ஒப்பு கொடுத்தலும் விசுவாசமும் உங்களுக்குள்ள இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஷதரபா கத்துடா பதரபா கத்துடா. நீங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்களோடு கூட இருந்தாலும் சரி, நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ஷதரபா கத்துடா பதரபா கத்துடா. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சது போல நீங்க ஒரு விடுதலையை அனுபவிக்கிற வரைக்கும் துதிக்க நிறுத்தாதீங்க. ஷபலரபா கத்துடா பதரபா கத்துடா படியா இடபா கத்துடா பட கத்துடா படபா கத்துடா. கர்த்தர் சுகத்தை தந்தார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் வியாதியை மாற்றினார் என்று துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் என் கடனை மாற்றினார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. ஷதரபா கத்துடா. என் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க.